Hello viewers, welcome to கையளவு சமையல் simple and tasty cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா. இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் வெள்ளை கொண்ட கடலை. இந்த சன்னா வந்து நான் ஒரு நாள் முந்தின நாளே நான் இதை ஊற வச்சிட்டேன். 8 மணி நேரம் இது ஊறி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு இது நல்லா வேக வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் ஆகிற பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, இது கூட கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இதை இப்போ தாளிக்கிறதுக்கு சீசனிங் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. இவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து அடுப்பில் கடாய் போட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ அதே சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 கிராம்பு சேர்க்குறேன், ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய். இதை நல்லா இப்படி வறுத்துடலாம். இப்போ இது 3 பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். இது கூடவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 1 கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்க்குறேன். இது ஒரு 1.5 நிமிஷம் ஆகட்டும், வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம், அதுவும் போட்டு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு பாதி. இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் தனியா பவுடர், காரத்துக்கு எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இந்த மசாலாவுக்கு இந்த விழுதுக்கு நம்ம இதை அரைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிருச்சு. இப்போ இந்த டயத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இது நல்லா ஆறினனும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவுக்கு நல்லா மிக்சியில் நல்லா விழுதாக பேஸ்டியாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அடுப்பில் கடாய் போட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் நம்ம இந்த பிரிஞ்சலையை முதல்ல இதில் போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த சன்னாவை இதில் சேர்த்துடலாம். நெய் லேசாக இதில் க்ரீஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை ஒரு 1/2 நிமிஷம் அதை வதக்கினா போதும். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இந்த கொண்டக்கடலை நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ளது. ஸோ இதை நீங்கள் பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது கூட பட்டூரா சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம சேனலில் பட்டூரா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். பட்டூராவுக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். இப்போ நான் மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மீதி இருக்கிற பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இல்லாமல் நம்ம அந்த கிரேவிக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம ஏற்கனவே மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ உள்ளே இப்போ நம்ம கொண்டக்கடலை அதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போடுறதுக்கு நான் திரும்ப 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நான் இந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் விருப்பம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணுறேன்.
மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசூரி மேத்தியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேனலில் நம்ம அழகாக சன்னா மசாலா வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ். கொண்டக்கடலையை நம்ம வந்து சுண்டலுக்கு தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவோம். பட் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, பட்டூராக்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ வியூவர்ஸ், இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.